சென்னையை சுத்தி 5 இடத்துல 5 பில் போர்ட்ஸ் இருக்கு. இந்த 5 பில் போர்ட்ஸ்லயும் டிஃபரெண்டான யூடியூபர் இருப்பாங்க. சாரி, எக்ஸ்ட்ரா ஒன்னும் இருக்கு. 5+1 டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த 5 பில் போர்ட்ல அட்லீஸ்ட் ஒன்லியாவது போயிட்டு செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணணும். இது யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னா 8 மாசத்துக்கு முன்னாடி இந்த காம்படிஷன் நடந்தது. எல்லாருமே என்ன பண்ணாங்க, டேய் என்னடா வீடியோ எடுக்க இருமிட்டு இருக்க, தூக்கி வீசுங்க எங்கேயாச்சும். இந்த காம்படிஷனுக்காக பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டைரக்டா போயிட்டு போட்டோ எடுத்து சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இதுல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 20-30 பேர் மேல இருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் பிசி கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த ஒரு காசு இல்ல. இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்பேன். ஏன்னா அந்த 30 பேருக்கு மேல இந்த காம்படிஷன் கலந்தாலும் 8 மாசம் ஆனதுனால பாதி பேர் காணாம போயிட்டாங்க. சோ வந்தவங்க எத்தனை பேர்னா, கொஞ்சம் 20 பேர் தான். அந்த 20 பேர்ல 20 பேர் வந்தாங்கன்னா அதுவும் வரல, 12 பேர் தான் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்சனல் ஒர்க் இருக்குன்னு போயிட்டாங்க. சோ அந்த 12 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு காம்படிஷன். என்னது? BGMI. சோ இந்த காம்படிஷன் வச்சு ஒரு 4 பேரை சூஸ் பண்ணோம். அந்த 4 பேருக்கு இன்னொரு காம்படிஷன் இருக்கு. அந்த காம்படிஷன் ஜெயிக்கிறதுக்கு தான் நம்மளோட பிசி. இந்த காம்படிஷன் நடத்துறதுக்கு யார் நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்கா அப்படின்னா, ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் ஆனாடே. ஹாய் மிஸ்டர் ஜூலியன் ஒசிமா. Why are you? Because I'm Should I call you Mr? Yes, I'm MrBeast. Okay, MrBeast. சென்னையில உங்களுக்காக பில் போர்ட்லாம் வச்சிருக்காங்க and உங்களோட சக்சஸை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. What do you think of it? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக கிவ் அவே எல்லாம் பண்றாங்களே, அது காசு தர மாட்டீங்களா? அதுக்கு தான் ஒரு கமெண்ட் போட்டேன். கமெண்ட் போட்டா காசு எப்படி வரும்? ஓகே MrBeast, அடுத்த காம்படிஷன் நீங்க உங்க தலைமையில நடத்தணும். ஸோ இந்த 4 பேரை எப்படி நீங்க சூஸ் பண்ணி ஒருத்தரா மாத்துறீங்கன்றதான் இந்த காம்படிஷன். ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும், அது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு தான் பரிசு கொடுக்கணும், மற்றவங்களாம் பரிசு இல்லையா அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் நீங்க பரிசு கொடுக்கல. Yes, we have atomic habits. நன்றி செய் அது இன்றைய செய்யற மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட் புக்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து சென்ட் பண்ணி விட்டோம். ஸோ அவங்க வீட்டில் வச்சு படிச்சு பெரிய ஆள் ஆயிடுறாங்கன்னா எங்க பேர் சொல்லணும் அவசியம் இல்லை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க. ஓகே MrBeast, நம்ம மீதி இருக்க 4 பேருக்கு போட்டி வச்சு ஒருத்தர் அதில் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுப்பேன். Beast game begins. Okay guys, we are in the second contest. இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 players ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம். இந்த 4 players-லயுமே player 1 2 3 4. ஸோ இதுல player 1 versus player 2, player 3 versus player 4. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயர் செலக்ட் ஆகணும், இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வின் ஆகணும். இவங்க 2 பேரையும் வச்சு ஃபைனல் நடக்கும். அதுல வின் பண்றவங்களுக்கு பிசி உடனே கொடுத்துருவோமா அப்படின்னா இல்ல, அதுக்கும் வெயிட் பண்ணுங்க. A few moments later. ஸோ இவர் தான் நம்ம player 1, அவர் வந்து player 2. 2 பேரும் வந்து 1 versus 1 விளையாட போறாங்க. Let's start the game. கைஸ், நீங்க பார்த்த மாதிரி பிளேயர் 2 வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகுறாரு. பிளேயர் 1 வந்து மனசு கஷ்டமா இருக்குது. அப்படியே விட்டுற மாட்டோம். 2000 ரூபாய் மதிப்புள்ள TWS வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக தேங்க்யூ சொல்லி பரிசளிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் கைஸ். இப்போ வந்து பிளேயர் 3 அண்ட் பிளேயர் 4 வந்திருக்காங்க. இவர் பிளேயர் 3, அவர் பிளேயர் 4. மேட்ச் 2. அட பாவமே. ஓகே கைஸ், மேட்ச் 2. இந்த மேட்ச்ல வந்து பிளேயர் 4 அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. பிளேயர் 3 வந்து நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி அழுதுன்னு தெரியுமா? இந்த கஷ்டமா இருக்கு எனக்கு தான் அப்படி போடா. பிளேயர் 3க்கு வந்து ஒரு பரிசு. தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். அப்படியே பார்த்து எப்படி சரிங்க. இதற்கு வந்து ஓகே கைஸ், we are at the final match. So player 2 and player 4 நம்ம கிட்ட இருக்காங்க. இந்த ரவுண்ட்ல தான் யாருக்கு பிசி போணும் அப்படின்றது டிசைட் ஆக போகுது. ஸோ வந்து பார்த்து விளையாடுங்க.
ஓகே சோல்ஜர்ஸ், ஃபைனலி எல்லா கான்டெஸ்டும் ஓவர். யார் அந்த கான்டெஸ்டோட வின்னர்? யார் இந்த பிசியை வாங்க போறது? வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கோம். சேஷா. Flashback. எப்படி காட்டார் சேஷா? அது சொல்லிட்டு போக்காங்க கணேஷ் ஆடா. யார எங்க வீட்டுல பழைய கம்ப்யூட்டர் இருக்கு. அதுல கீபோர்ட் அப்படி சைஸா திருப்பி வச்சுக்கிட்டாரு, மவுஸ் அப்படி பிடிச்சிட்டாரு, மானிட்டர் கீபோர்ட் முன்னாடி ப்ரோ லைட்டா கேமரா தட்டுது, மானிட்டர் தள்ளுங்க, இல்ல தள்ளாதீங்க முன்னாடி வைங்கன்னு ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடுறாரு. அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா. ஓகே சேஷா, உங்களை பத்தி சொல்லுங்க. லெட்ஸ் டாக் அபௌட் யூ. 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பேர் சேஷாத்ரி. அவ்வளவுதான். இன்டர்நெட்ல பயங்கரமா இருக்குது. தேவையில்லாம தேர் இழுத்து தெருவில் விடுறானே. ஓகே, ஸோ இப்போ என்னடா வந்து உங்க பிசியை பில் பண்ண போறோம். நான் பண்ண மாட்டேன், நீங்க தான் பண்ணணும். ஓகே, பண்ணுவீங்களா? பார்த்துருக்கேன், ட்ரை பண்ணுறேன். சூப்பர். ஸோ உங்களோட பிசிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து ப்ராசர். சொல்லுங்க, ப்ராசர் என்ன? ப்ராசஸர்னா பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். எத்தனை கோர்னு எனக்கு தெரியல சரியா. 5600 இது ப்ராசஸர், அவ்வளோதான். ஓகே, நம்ம சேஷாக்கு என்ன பிசினா என்ன ப்ராசர்னா AMD Ryzen 5 5600. வாங்க கத்தி கொடுங்க. கத்தி கொடுங்க கணேஷ், கத்தி கொடுங்க சொன்ன, கத்தி கொடுங்க. இந்த அட கல்றாவியே. ஓகே, இந்தாங்க கட் பண்ணுங்க. கேக் கட் பண்ணுறவங்க கட் பண்ணுங்க. சூப்பர். AMD Ryzen 5 5600 இதில் 6 கோர் 12 த்ரெட் இருக்கு. அப்புறம் வந்து 4.6 GHz. இதுக்கப்புறம் கூலர், ஸ்டாக் கூலர் கவர் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா நம்ம பண்ண போகிற பிசி வந்து ஒரு 55K பிசி பில் வித் மானிட்டரோட. ஸோ நீங்கள் யாராவது பில் பண்ணாலும் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்கிறா என்னடா இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறா வரும்? தயங்காம சொல்லு தங்கராசு. 11,000 என்ன எல்லாமே என்னங்க? அப்ப ஆய்வாளர் ஆயவே இல்லை. ஒரு 11,000 12,000. ஓகே, வெரி குட்ரா, கை கொடு. அடுத்து வந்து இந்த ப்ராசரை போட வேண்டிய மதர் போர்டு V450 சிப்செட் இருக்கு, மைக்ரோ ATX வைஃபை மதர் போர்டு. இதோட ரேட் எவ்வளோ வரும் சொல்லுங்க? 8,000. என்னடா சொல்றா? நீ இப்போ பார்த்து சொல்றாரு, பார்க்காம சொல்றாரா? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? கணேஷாக்கும் இவருக்கு போட்டி தான். இது வரைக்கும் 3 பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட் லீடிங்ல இருக்கா, 1 பாயிண்ட். இப்போ வந்து என்ன ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, இப்போ வந்து இந்த ப்ராசரை எடுத்து இதில் போடணும். மாற்றி போட்டே பின்னு வளைஞ்சிரும். அப்புறம் உங்க பிசி நீங்களே கொலை பண்ண மாதிரி ஆயிடும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இதை திறக்கணும். தரங்க கணேஷ், க்ளோஸ் அப்படி திறக்கணும். ஓகே. இது திறக்கும் போது திடீர்னு பறந்துடும். அது மாதிரி பறந்து கணேச சம்பளத்தெல்லாம் பிடிச்சிருக்கேன். அது ஏன் ஞாபகப்படுத்துறேன்? நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்து இப்படி வைக்கணும். கீழே போட்டிங்க, அவ்வளோதான். சூப்பருங்க. என்னங்க எல்லா வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு போல எல்லாமே பார்த்தாச்சு சார். இப்போ என்ன பண்ணா இந்த இருக்குல்ல, இதில் 1 2 3 4 4 ஸ்க்ரூ இருக்கும். இதை கேள்றோம். ஏன் கேள்றோம் சொல்லுங்க? கூலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. சூப்பர், கிரேட் ஆன்சர். ஒரு 4 பாயிண்ட் கொடுங்க. ஏன்னு கேட்கவே இல்லை. நீ கேட்டா சொல்றேன், அதான் கேட்கல. எல்லாமே கேவலமானவனு சார். இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன், 2 பேர்ட்டையும் கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இது கவுண்ட் பண்ணுவேன் 3 2 1. அதுக்குள்ள யார் வந்து இவரோட டேட்டா பற்றி ஏற சொல்றாங்களோ அவங்க தான் வின்னு. அதுதான் சொல்லணும், அதான் கேள்வி. சாவு அடிக்கிறாங்களே என்னைய. 3 2 2007. 2007 நீங்க சொல்றீங்க. இட் ஃபீல்ஸ் லைக் ஐ அம் கெட்டிங் ஓல்டர் இருக்கு இது கேட்டா. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கணேஷ், டேட்டா பத்தி தெரியும், இயர் ஆஃப் பர்த் தெரியணும்ல. கணக்கு போட எவ்வளவு நேரம் நீ கணக்கு பண்ணுது? 22 4 4 2 8. என்ன டேட்? 20 டிசம்பர் 2007 சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே கேட்டீங்க, ஃபுல்லா சொல்லிட்டேன். சரி வா, ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க. ஓகே, ஓடுங்க. கரெக்டா 4 இது இருக்கும், அதுல போடணும். எதுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே ரைட் நண்பர்களே. இப்போ என்ன மேட்டர்னா வந்து இந்த ஃபேன் இருக்கா, ஃபேன்ல வந்து சிபி ஃபேனை கனெக்ட் பண்ணணும். இங்க பாரு, நான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னன்னு கேளுங்க. எதுக்காக 2 அவ்வளோ நினைச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இது 2 பண்ணலாம். நீ நல்லா வருவடா. 5 பாயிண்ட். இது காம்படிஷன்ல வட்டியா நீ சொல்லி முடிய மாட்டேங்க. சொந்த காசுல சூனி வச்சுக்கிறது தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ரேம் 2 8GB மொத்தம் 16GB 3200 MHz சார். ஸோ சொல்லுங்க, இது என்ன பிராண்டு? நீங்களே படிச்சிருங்க. XPG Gamix D30 DDR4. கைதரு. ரைட், இப்போ என்ன பண்ணனா இது அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்களே போட்டுருங்க. ரொம்ப வேலை மிச்சம் ஆயிடுச்சு. குச்சமே இல்லை. நல்லா அழுத்தணும். நல்லா. யோ இரியா.
சாய்ஸ் சொல்றேன். அச்சி ஷாம்பு. அச்சி மோசம் ஹே. அச்சி மாசம் என்ன மாசம்? மோசம் போயிட்டா மோசம் போயிட்டா. இஸ் தி வின்னர். ஹாய் சொல்லுங்க. आप कैसे हो? ஆல் லாங்குவேஜ் ஐ நோ சார். 6 பாயிண்ட் கொடுக்க இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீ மோசம் ஓடுறடா. அவரு கரெக்ட்டா சொல்றாரு. என்ன காரணம் என்ன அர்த்தம்? எப்படி இருக்கு அர்த்தமா? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஸ்கூல்ல இருந்து சொல்லிட்டாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸோ கம்பல்சரி. ஓகே நண்பர்களே, இப்போ அடுத்ததுனா இது SSD. இது பிரைஸ் சொல்லவே இல்லை. இது இப்போ ரேம் பிரைஸ் எவ்வளோ? 4000 அப்ராக்ஸ். இல்லை 3000. ஏன் பிரைஸ் தப்பா சொல்லிட்டாரு. அப்படியா? அப்படி தாண்டா. கரெக்டாக போடுறாரு. அவருக்கு எல்லாம் தெரியுது. முதல்ல ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்க்ரூ போடுங்க. M.2 SSD எத்தனை GB? 512 GB Gen 3 SSD. எவ்வளோ ஸ்பீட் வந்தா கணேஷ்? 3200. சொல்லுங்க 3200. இப்போ யார் சொன்ன கரெக்ட் பார்த்துரும். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இல்ல 2 பேர் சொன்ன தப்பு. 1700 MBPS. ஓகே நண்பர்களே, அடுத்து நம்ம என்ன பண்ணா இதை எடுத்து நம்ம கேபினெட்ல போடணும். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை சொல்லுங்க. இல்ல இந்த வாட்டி ஸ்பான்சர் வேற வேர்ல்ட் ஆஃப் டேங்க்ஸ். வேர்ல்ட் ஆஃப் டேங்க் கேம்ஸ் தான் வந்துட்டு மல்டிப்ளேயர் ஆடணும். ஃப்ரீ கேம் அண்ட் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாத இது ஃப்ரீ டு ப்ளே கேம். சரி, பிசி பில் பண்ண அப்புறமா போய் கூட இன்ஸ்டால் பண்ணி விளையாடிக்கலாம். ஓகே, காசு கொடுத்து வாங்க அவசியம் இல்லை. நம்ம நிறைய மேட்ச் டிஃப்ரெண்ட் மேப்ஸில் விளையாடுறது மூலமா நமக்கு அதில் கிரெடிட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அது மூலமா நம்ம கராஜில் இருக்கிற டேங்க்ஸை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வாரில் யூஸ் பண்ண அதே டேங்க் மாடல்ஸ் யூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 800+ டேங்க் இருக்கு அதில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காம்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 days ப்ரீமியம் பேக் தருவாங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா டேங்க் இதெல்லாம் நீங்கள் 7 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குற நீங்களும் கீழே லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம இந்த ப்ரீ கேம் டெவலப் பண்ணி விளையாட ட்ரை பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லாக விளையாடி இருக்காரு. I knew I was good at the game. நாங்களே ஆபீஸ்ல எல்லாம் போட்டு விளையாடிட்டு அப்போ வேலை செய்யறதில்லை. ஏதோ பண்ணுவோம். 4-5 கேள்விங்க சேர்ந்து வச்சாலும் உனக்கு வீரம் வராதுடா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கேபினெட்டில் பண்ணது எடுத்து. திஸ் இஸ் த கேபினெட். ஓகே சார், இதை ஓப்பன் பண்ணுங்க. கர லொச்சக் மொச்சக். மெட்டீரியல் ஃபினிஷ் எப்படி பாருங்க. பாருங்க, தொட்டு பார்க்கலாம். தொட்டு பாருங்க. இல்லைங்க, ஃபினிஷ் எப்படி இருக்கு தொட்டு பாருங்க. I know. தொட்டு பாருங்க. இப்போ நீங்க உங்களுக்கு ஷாக் அடிக்கலையா? ஓகே ரைட்டு. இப்போ பின்னாடி இருக்கிற பிரச்சனை இந்தா பிடிச்சுக்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா SMPS பண்ணணும். ஸோ திஸ் இஸ் SMPS. டக்குனு போயிருங்க. இது ப்ரைஸ் இது என்ன சொல்லி கோகோ ஸ்போர்ட்ஸோட சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள். கோகோ ஸ்போர்ட்ஸோட கோர் 200 mm 4 ஃபேன்ஸ் இருக்கு. 4000 கிட்ட ரேஞ்ச் பார்க்குறாரு. என்னடா நீ Amazon பார்த்துட்டு இருக்க? வெக்கமா இல்லையாடா உனக்கு? 3000 இல்லை. இவர் நீங்கள் என்ன சொன்னீங்க? 4000. 3000 to 4000 குள்ள ரேஞ்ச் வரும். சரி, அரை பாயிண்ட் ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து SMPS தெர்மல் டெக்கோட ஸ்மார்ட் VX1 550 watts SMPS. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், எப்பயுமே இந்த கிவ்வேலாம் பண்ணும்போது எனக்கு ஒரு தோணும், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு அந்த வயசில் எனக்கு வாங்கி தரல, இது பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஐ எம் ஹாப்பி அபவுட் யூ. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்டேன்? அடுத்து நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க, ரெண்டு பேர்ல யாராவது? ஷீல்டு. ஐயோ ஷீல்டு. எல்லா ரெக்கார்டிங் தான் இருக்கு. இப்போ கிரிக்கெட் காமிச்சிட்டு காமிச்சிட்டுலாம் Flashback. உனக்கே நல்லா இருக்குதா? இன்விஜிலேட்டரே கொஸ்டின் பண்றேன். மால் பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சா நண்பர்களே? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா மதர் போர்டு வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை. இந்த பார்த்தாலே எப்படி ஞாபகம் வருது? திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட்னு சொல்லுவேன் ஞாபகம் வருது. நீ அப்படிதான் பேசுற. சொல்லுங்க. இங்க என்ன பண்ணணும்? அங்கே ஏதோ ஒன்று வைக்கணும் அந்த ஸ்பேசர். ஓகேவா? ஓகே, கணேசாவுக்கு ஒரு 0.5 மார்க் ஆட் பண்ணுங்க, இவருக்கு ஒரு 0.5 பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷயா. ஸோ இவனா ஸ்டாண்ட் ஆஃப்னு சொல்லுவோம் அது பேர். ஓகேங்களா? ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவை அப்படின்னா அது இங்கே எடுங்க 2 ஸ்டாண்ட் ஆஃப் எடுங்க. 1 2 வரக்கு. ஓகே ரைட் நண்பர்களே, இப்போ என்ன பண்ணனா மெல்ல அப்படியே உள்ள போட்டுருவோம்.
ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதர் போர்டு போட்டாச்சு. இப்போ என்னன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணோம். சில நேரங்கள் கழித்து. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. இது வந்து A2D PC ஃபேக்டரியோட கேபிள் மேனேஜ்மெண்ட். பாருங்க எப்படி இருக்கு, அருமையா இருக்கா? ரேட் பண்ணுங்க, 10க்கு எவ்வளோ போடுவீங்க நீங்க ரேட் பண்ணுங்க, எவ்வளோ எப்படி இருக்கு? 9.5. நம்ம வந்து அடுத்ததான் முக்கியமான கிராஃபிக்ஸ் கார்டு. என்ன கார்டு இது? RTX 3050. இதாங்க நீங்க பண்ணுங்க. கர சாரி மன்னிக்கும் தப்புனே. எங்க பண்ணணும்? இந்த 2 ஸ்டார்ட்ல எங்க பண்ணலாம்? கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் தான் பண்ணணும். மைனஸ் ஒன்னாக அவ்வளோ இதுவாக இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணணும், 2 இதில் போடக்கூடாது, ஃபஸ்ட் இருக்கிறதா பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் இருக்கிறதா வந்து CPU கனெக்ட் ஆகிருக்கும், CPU கனெக்ட் தான் ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷன் முக்கியம், ஓகேங்களா? லைஃபுக்கும் கம்யூனிகேஷன் முக்கியம். மை காட். சூப்பர். இப்போ இது பிரிங்க. இப்போ கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர். கடைசியாக 2 ஸ்க்ரூ, அவ்வளோதான். ஓகே சோல்ஜர்ஸ், பில்டை முடிச்சாச்சு. இப்போ மேட்டர் என்ன, பிசி மட்டும் உங்களுக்கு கிடைக்கல, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் எல்லாமே இருக்கு. MSIயோட Pro MP 223 E2 22 inches VA மானிட்டர். திஸ் இஸ் த மானிட்டர். இது வந்து சிம்பிள், இப்படி வச்சு இது கீழே தட்டு, மானிட்டர் ரெடி. இதில் என்னன்னா வந்து இன்னொன்று, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபோன் இதில் வச்சுக்கலாம். அப்படி அடுத்து கீபோர்ட் மவுஸ், இதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுங்க. கர என்ன பிளான் வச்சுருங்க ஃபியூச்சரில்? அக்ரிகல்ச்சர் பண்ணலாங்க. சூப்பருங்க, அக்ரிகல்ச்சர். ஓகே, ஃபியூச்சரில் ஒரு விவசாயம் பார்க்கலாம். நண்பர்களே, பிசி ஆன் ஆகிடுச்சிங்க, ஒரு அமெரிக்கன் பேக்கெட் பயோஸ்கிரீன் வந்துடுச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிசியை பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து இது வந்து டெலிவரி ஆகிடும், ஹோம் டெலிவரி. கணேசா வந்து இது ஷோல்டர் வச்சு தூக்கிட்டு வர சொல்கிறேன், ஓகேங்களா? வந்து வீட்டு செட்டப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவான். ஓகே சோல்ஜர்ஸ், பை தி ஹவு டு யூ ஃபீல் அபவுட் வின்னிங் திஸ் பிசி? குட். ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை கேமிங் யூஸ் பண்ணுவீங்களா, எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஸ்டடீஸில் அந்தளவுக்கு சும்மா பைத்தன் போட்டு பார்ப்பேன், கண்டினியூ பண்ணலாம் தெரியல. கேம் ஆட அவர் அக்ரிகல்ச்சர்னால இது யூஸ் ஆகாமல் தெரிலன்னு சொல்கிறாரு. பைத்தானில் வந்து அக்ரிகல்ச்சர் சிமுலேட் பண்ணுறது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேபி பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஓகேங்களா? சும்மா தான் கேம் கூட ஆடுங்க, பரவாயில்ல, என்டர்டைன்மெண்ட். அப்படியா? ஓகே ரைட்டு. பை தி வே இல்லை பயங்கரமாக யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? நான் இங்கே வந்து அடுத்த வருஷம் உங்களை வந்து பார்ப்போம். இதனால உங்களோட ப்ராக்ரஸ் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? A2D பிசி கொடுத்தேன், அதனால நான் பைத்தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். நான் இப்போ இதோட வந்து நான் விடைபெறுகிறேன். டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். பாய். A few moments later. கைஸ், சேஷா அவர் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்தா பிடிச்சுக்க. இப்போ நீங்களே தான் போய் செட்டப் பண்ண போறீங்க. கீழே தான் வைக்கணுமா? நோ, மேலே தான் வைக்கணும். ஓகே கைஸ், பிசி செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்கள் பொண்ணான கரங்களால் ஆன் செய்வோம். பாருவா, பட்டன் போடு, சுவிட்ச் போடு. ஐயோ, பாருங்களா, லைட் தெரியுது. கிகாபைட். கைஸ், இந்த பிசியோட பெஞ்ச்மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டிவிட்டி பெஞ்ச்மார்க் ப்ரீமியர் ப்ரோ ரெண்டர் டைம் 3 minutes 37 seconds முடிஞ்சிருக்கு. அண்ட் சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் சினிபெஞ்ச் R23 சிங்கிள் ஸ்கோர் 1399 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. மல்டி ஸ்கோர் 11028 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா GTA 5 1080p வெரி ஹை செட்டிங்ஸ், ஆவரேஜ் FPS 115 FPS வந்திருக்கு. வேர்ல்ட் ஆஃப் டேங்க்ஸ் 1080p ஹை செட்டிங்ஸ், ஆவரேஜாக 100 FPS வருது. ஸோ இது வந்து இவருக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிசியாக வந்து படிக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கு லைஃப்பில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கணும். ஓகே, ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். ஐயா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா.